வேலூர் கோட்டையில் உள்ள அகழியில் தவறி விழுந்த இளம்பெண் பத்திரமாக மீட்கப்பட்டார். வேலூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையைச் சுற்றி நீர் நிறைந்த அகழி அமைந்துள்ளது. மாலை நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளம்பெண் ஒருவர் அகழியின் தடுப்புச் சுவர் மீது அமர்ந்துள்ளார். சட்ட நேரத்தில் எதிர்பாராத விதமாக அப்பெண் அகழியில் விழுந்த நிலையில் அவரின் கூச்சல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பெயரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கயிறு மூலம் அப்பெண்ணை பத்திரமாக மீட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மாரடைப்பால் உயிரிழந்த கல்லூரி மாணவரின் உடலை அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்ய மறுத்ததால் பெற்றோர் அதிருப்தி அடைந்தனர். கண்டப்பன்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த் விருதாச்சலத்தில் செயல்பட்டு வரும் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். காலையில் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்ற அரவிந்த் வகுப்பறையிலேயே மயங்கி விழுந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து உடற்கூறாய்வுக்காக வெளியிலிருந்து உபகரணங்கள் வாங்கி வருமாறு மருத்துவமனை நிர்வாகம் கூற, பிறகு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு உடலை கொண்டு செல்லுமாறு கூறி அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் ஸ்ரீ லட்சுமி குபேர பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ரத்தினமங்கலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி குபேர சன்னதியிலிருந்து அழைத்து வரப்பட்ட லட்சுமி குபேர உற்சவமூர்த்தி திருக்கல்யாண கோலத்தில் நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமாக அருள்பாலிக்கும் ஸ்வைதாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றாண்டு மண்டபத்தில் உள்ள குமரன் சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது நடைபெற்ற ஸ்ரீ லட்சுமி குபேர பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு நாணயத்தை வைத்து குபேர பூஜை செய்தனர். இதைத் தொடர்ந்து பிரசாதம் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேனா நோட்டுகள் வழங்கப்பட்டன. பட்டுக்கோட்டையில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் மாணவ மாணவிகள் அலைக்கழிக்கப்படும் சம்பவம் நிகழ்ந்து வருகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே பேருந்து நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் பல வருடங்களாக அந்த இடத்தில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்கின்றன. இந்நிலையில் தொடர்ந்து பல மாதங்களாகவே அரசு பேருந்துகள் அங்கு நிறுத்தாமல் சென்று அருகில் உள்ள நிறுத்தத்தில் நிறுத்தப்படுகின்றது. இதனால் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மாணவிகள் இதனால் பாதிக்கப்படுவதாக பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எடப்பாடி அருகே மாணவர்களே இல்லாத அரசு பள்ளியில் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பொன்னாக்கவுண்டனூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. கடந்த 15ஆம் தேதி முதல் பள்ளியில் மாணவர் வருகை முற்றிலுமாக நின்று போனது. ஒரு சில நாட்களாக மீண்டும் மாணவர்கள் பள்ளிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு வராததால் வேறு வழியின்றி உயர் அலுவலர்களின் வழிகாட்டுதலின் பேரில் பள்ளியின் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு பலகை வைத்து பள்ளியை பூட்டிவிட்டு சென்றனர். இதையடுத்து மீண்டும் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு வருகை தரும் நிலையில் அப்பள்ளி மீண்டும் செயல்பட தொடங்கும் என வட்டார கல்வி அலுவலர் மாதவராஜ் தெரிவித்தார். முதுகெலும்பு தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட 2 வயது பெண் குழந்தையின் மருத்துவ செலவுக்கு உதவிட முதலமைச்சருக்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த சிந்தாமணிபுதூர் பகுதியைச் சேர்ந்த 2 வயது பெண் குழந்தை லித்திஷா முதுகெலும்பு தசை சிதைவு என்ற அரிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த நோய்க்கு இந்தியாவில் சிகிச்சை இல்லை என்பதால் சுவிட்சர்லாந்திலிருந்து மருந்து இறக்குமதி செய்து சிகிச்சை அளிக்க வேண்டும். இந்த சிகிச்சைக்கு 16 கோடி ரூபாய் செலவாகும் என கூறப்படுகிறது. லித்திஷாவின் பெற்றோர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் தங்கள் மகளுக்கு உதவ வேண்டும் என்று கண்ணீர் மல்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி பொங்கல் உற்சவமும் முளைப்பாரி ஊர்வலமும் விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கோரப்பள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோயில் வருடாந்திர ஆடி பொங்கல் உற்சவ விழா கடந்த ஆடி 1ஆம் தேதி காப்புக்கட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நள்ளிரவில் கருப்பசாமி வேடமணிந்த பக்தர்கள் இசைவாத்தியங்களுக்கு ஏற்றவாறு திரியாட்டம் ஆடி அருள்வாக்கு கூறினர். இதனிடையே முளைப்பாரியுடன் ஊர்வலமாக சென்ற பெண்கள் வட்டமிட்டு கும்மியாட்டம் ஆடி வழிபாடு செய்தனர். ஜெயங்கொண்டம் அகிலாண்டேஸ்வரி பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் குத்துவிளக்கு ஏற்றி பூஜை செய்து திரளான பெண்கள் வழிபட்டனர்.
அரியலூர் மாவட்டம் வடக்கு புதுக்குடியில் அகிலாண்டேஸ்வரி பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக அகிலாண்டேஸ்வரிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், விபூதி, குங்குமம் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. தொடர்ந்து குத்துவிளக்கிற்கு அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது. இறுதியாக அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பெண்கள் மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மிகவும் அரிதான குயிலன் பார்வை நோயால் பாதிக்கப்பட்ட வடமாநில பெண்ணுக்கு மதுரை அரசு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து குணமடைய செய்துள்ளனர். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜ்கனி என்ற இளம்பெண் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கை மற்றும் கால்கள் முற்றிலும் செயலிழந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் 10 பேருக்கு வரும் அரிய வகை குயிலன் பார்வை நோய் பாதிப்பு இருந்ததை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அவரை குணமடைய செய்தனர். அத்துடன் பெண்ணுக்கு 5 லட்சம் ரூபாயையும் உதவித்தொகையாக மருத்துவர்கள் வழங்கியுள்ளனர்.